வந்தே மாதரம். இது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது, வீணாக போன சட்டம். இதில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டேன். ஏன்னா எனக்கு நான் வடபழனி வேங்கீஸ்வரர் கோயில் குளம் கேஸ் 2016 ஒரு கேஸ் ஒன்று போட்டேன், வடபழனி வேங்கீஸ்வரர் கோயில் கேஸு. அது ஆனால் எனக்கு பதில் வருது, திருவண்ணாமலையிலேருந்து பதில் வருது, அந்த மாதிரி ரோடு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்ட்டு. இன்னும் அது நம்ம வடபழனி கேஸுக்கு வடபழனி கோயில் குளத்தை பற்றி கேட்டால் திருவண்ணாமலேருந்து பதில் வருதுன்னு சொல்லி அப்புறம் திருப்பி 2வது ஒரு கேஸ் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டான். அந்த ட்ரஸ்டி யார் குளத்தை காலி பண்ணானா அவன் ட்ரஸ்டி ஸ்டே வாங்கிட்டான். உடனே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தபால் போட்டேன். இந்த தபால் உங்களுக்கு எப்படி வந்தது, வடபழனி வேங்கீஸ்வரர் கோயில் குளம் கேஸு திருவண்ணாமலைக்கு எப்படி வந்தது, அது வந்து டீட்டெயில் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் ப்ரையாரிட்டி பேசிஸில் எனக்கு உடனடியாக பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி 10 ரூபா, ஏன்னா நம்ம பெட்டிஷன் போட்டுகிட்டே ஆள் தானா, 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு பெட்டி மனு பைத்தியன்னு வச்சுக்கிட்டுங்களேன் போட்டு அனுப்பிச்சாச்சுன்னா ப்ரையாரிட்டி பேசிஸ் சொல்லி இப்போ 3/11/2018 லெட்ரு போடுறேன். எனக்கு 5/12 30 நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும். ஒரு மாதம் கழித்து 5/12 எழுதுகிறார் எனக்கு பதில். பார்த்தசாரதிங்கிற பொது தகவல் அலுவலர் கண்காணிப்பாளர் என்ன எழுதுகிறாருன்னா, எனவே 10 ரூபாய்க்கான வில்லை ஒட்டி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் அனுப்பின ஆர்டிஐ பெட்டிஷனில் ஸ்டாம்ப் போட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அபூர்வமான ஒரு மாதம் கழித்து கண்டுபிடிக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்றேன். ஐயோ நான் அலறி அடித்து உடனடியாக கேட்க வேண்டாமா, சார் நீங்கள் அனுப்பிச்சதில் பெட்டிஷனில் ஸ்டாம்ப் போட்டல உடனே ஒட்டுங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப அக்கறையோடு வேலை செய்கிறவரை தான் என்ன பண்ண, அவரு ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டியிருக்கணும். உடனே நான் அப்புறமா திருவண்ணாமலை எஸ்பிக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சேன். சார் அந்த உடனே அந்த நான் அனுப்பிச்ச பெட்டிஷனை கைப்பற்றுங்க, ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க, அந்த ஸ்டாம்ப் போட்டிருந்தது இருந்திருந்தாங்கன்னா அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். பட் நம்ம அரசாங்கம்லாம் ரொம்ப அவ்வளோ ஸ்பீடாக செயல்படாதில்ல, அதை அப்படி இப்படியே மங்களம் மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தபால் போஸ்ட்மேன் வேலை பார்த்து அந்த கேஸை திருப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. குளம் இருந்துதா இல்லையா ஒரே கேள்வி, இருந்தது அப்படிங்கிறதுக்கு அவனை நிறையா வச்சாச்சு. குளத்தை மீட்டுறான்னு உத்தரவு போகிறத விட்டுட்டு அங்கேருந்து நீ அவனையா பார்ட்டியாக சேர்க்கல, இவனையா பார்ட்டியாக சேர்க்கலை அப்படின்னு சொல்லி வருஷ கணக்காக கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வயசு 73 போச்சு, 73. இந்த பார்த்தசாரதியெல்லாம் சிவன் தான் தண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. ஜெய்ஹிந்த்.